இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. ஆனா இவங்களுக்குள்ள புரிதல் இல்லாம வாழ்றாங்க. இவன் ஒரு நாள் ராத்திரி பிசினஸ் விஷயமா வெளியே கிளம்புறான். இந்த நேரத்துல நீ எவ்வளவு பார்க்க போறன்னு இவ கேட்டுறா. அந்த வீட்டு வேலைக்காரி வந்து இப்படி பேசாதீங்கம்மான்னு சொல்லி சொல்றா. கோவத்துல அவளை போட்டு இவ அரைகிறா. இப்ப புருஷன் இவள அரைஞ்சிடுறான். அவன் மீட்டிங்கு கிளம்பி போயிடுறான். இந்த பொண்ணு அவர் ரூமுக்கு கோச்சிட்டு போயிடுறா. அவளோட குழந்தை ரொம்ப நேரமா அழுகுது. அதனால வேலைக்காரி அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவ தூக்குல தொங்கிட்டு இருக்கா. வேலைக்காரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்க்கு கால் பண்றா. இவர் தான் போலீஸ். அந்த ரூம்ல சுத்தி பாக்குறாரு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கல் மாதிரி கிடைக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த வேலைக்காரி கிட்ட நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த, எத்தனை மணிக்கு இந்த பணத்தை பார்த்தேன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்கிறாரு. நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல, கிச்சன்ல தான் இருந்தேன், வேற யாரும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றா. அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. இந்த ஆளு செத்து போன பொண்ணோட புருஷனுக்கு தம்பி. அவருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சு வீட்டுக்கு வராரு. ஷாக் ஆகி பாக்குறாரு. இந்த தம்பிக்காரரும் ஒரு போலீஸ் தான். NIA அப்படின்னு ஒரு டீம்ல இருக்கிறாரு. இந்த போலீஸ்காரர் இது கண்டிப்பா தற்கொலை இல்ல, கொலைதான்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணோட கால்ல பிளட் இருக்கு. இவ தூக்கு போட இந்த ஸ்டூல்ல ஏறி இருந்தா அப்படின்னா அந்த ஸ்டூல்லயும் பிளட் இருந்திருக்கணும். ஆனா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவளோட கழுத்துலயும் நகைக்கீரல் இருக்கு, அதையும் கவனிச்சிருக்காரு.